இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு சொல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஓடிலேருந்து ஒரு மூவி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு கூடிய போகிறாங்க. ஒரு மூவி என்னன்னா காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1. ஐஎம்டி ரேட் பண்ண ரேட்டிங் கொடுத்துற ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு பக்காவான ஸ்டோரியோட கான்செப்ட் கூட டீசெண்டான படம். நான் கூட என்னோட ஃபர்ஸ்ட் மூவி கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒரு சாப்டர் போட்டு எடுத்துருக்கலான்னு இருந்தேன். பட் ஸ்டோரி அண்ட் சினிமாட்டோகிராஃபியில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் என்னன்னா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க ஈஸ்வரன் தோட்டத்தில் வாழ்க்கையை அங்கே இருக்க பஞ்சூர்லி தெய்வத்தை வணங்கிட்டு வாழ்ந்து வராங்க. ஒரு நாள் ராஜா ஒருத்தான் அவங்க எல்லைக்கு வரான். விதிமுறை என்னன்னா எந்த ஒரு ராஜாவும் அவங்க எல்லைக்குள்ள காலடி வைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ராஜா அவங்க இடத்தை ஒரு அடிமையாகி கடைசியில் அவங்க தெய்வமும் அந்த பிரம்மராட்சசன்னு சொல்ற ஒரு அமானுஷம் தான் அந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சு அவங்க ராஜாவை கொண்டு அவங்க இடத்தை காப்பாத்துச்சு. ஆனா இப்போ அந்த ராஜாவோட வாரிசு திருப்பியும் ஈஸ்வரன் தோட்டத்தை தேடி வந்ததுனால அந்த இனத்தை சேர்ந்த நம்ம ஹீரோவும் அவன் தோழர்களும் ராஜாவோட இடத்துக்கு போய் பார்த்து அங்க ஒரு கலவரத்தை உருவாக்கி அண்ட் அந்த துறைமுகத்துல தன் காட்டுக்குள்ள வெளியிருக்க பொருளுக்கான மதிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அவங்க காட்டுக்கு போய் அங்க இருக்க சில வாசன பொருட்கள், அதாவது மிளகு, ஏலக்காய், இது மாதிரி நிறைய பொருளை எடுத்துட்டு வந்து அந்த துறைமுகத்துல விற்கிறாங்க. ஆனா இது ராஜாவுக்கு தெரிஞ்சு அவருக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ ராஜா இவங்கள அடகு போய் கடைசியில தன் துறைமுகத்தை ஹீரோ கிட்ட இழக்கிறான். இப்ப துறைமுகம் ஹீரோவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த கோபத்துல ராஜா அவங்க குடியிருக்க ஈஸ்வர தோட்டத்துக்கு போய் அந்த இடத்தையே அழிக்கிறான், அந்த சர்வநாசம் பண்றான். இதை பார்த்த ஹீரோ தங்களோட பஞ்சூரி தெய்வத்தை வர விட்டு அந்த ராஜாவை கொள்றான். ஆனா இதோட ஸ்டோரி முடியல. ஒரு பக்கம் ராஜாவோட அப்பா இவங்களோட பழிவாங்கன்ற பெரியோட இருக்கான். இன்னொரு பக்கம் கடம்பர்கள் இவங்க கிட்ட இருக்க பஞ்சூர்லி தெய்வத்தை கட்டுப்படுத்தி அதோட கடவுள் சக்தியை அடையணும்னு பாக்குறாங்க. ஹீரோ இவங்க 2 பேர்கிட்ட இருந்த எப்படி தன் தெய்வத்தையும் தன் இடத்தையும் அண்ட் இனத்தையும் பாதுகாக்கிறான். இதெல்லாம் பத்தி சொல்றத கான்செப்ட். கிளைமேக்ஸ் சீன் என்னதான் கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் கொஞ்சம் சஸ்பெண்டோட நல்லாவே இருந்தது. அண்ட் மூவியோட கிராஃபிக்ஸ் அண்ட் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. எந்த ஒரு கேமராலும் இல்லை. செகண்ட் சாப்டருக்காக எந்த ஒரு கிளிப்பும் இல்லைனாலையும் ஒரு சில வார்த்தைகள்ல செகண்ட் சாப்டர் வரும்னு சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த மூவி பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, மறக்காம போய் பாத்துருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சொல்லிடுறேன். பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டு தரேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். ஈஸ்வர கடவுள் இங்க வந்தா